இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ரத்தன் டாடா சமீபத்துல தான் அவர் நம்மளை விட்டு போனாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் எழுதி வச்சிருக்கிற உயில் வெளியே வந்திருக்கு. டாடா குரூப்போட மொத்த மதிப்பு 33 லட்சம் கோடி. ரத்தன் டாடா எழுதி வச்சிருக்கிறது அவரோட சொந்த தனிப்பட்ட சொத்துக்கான உயில் மட்டும்தான். கொஞ்சம் தாங்க, வெறும் 3200 கோடி. என்னடா இது கொஞ்சம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? டாடா சன்ஸோட மொத்த சொத்து எடுத்து பார்த்தா இது கொஞ்சம் தானே. இப்போ இந்த சொத்தை யாருக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்கிறது தான் அடுத்த பேச்சு பொருளே. இந்த டாக்குமெண்ட் வெளியே வந்தப்போவே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே இதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ரத்தன் டாடா உயிரோட இருக்கும் போதே எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிசினஸ் மேக்னெட், நம்ம இந்தியாவை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போன ஒரு மனுஷன். ஆனா அவர் பிசினஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் மறைந்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. 3200 கோடி ஆஸ்தி இருக்கிற ரத்தன் டாடா அவரோட சொத்துல மெஜாரிட்டி பங்கு சேரிட்டிக்கு தான் கொடுத்திருக்காரு. ரத்தன் டாடா என்டோன்மெண்ட் ஃபவுண்டேஷன், ரத்தன் டாடா என்டோன்மெண்ட் ட்ரஸ்ட், இந்த 2 ஆர்கனைசேஷனுக்கு தான் அவரோட மெஜாரிட்டி சொத்து போய் சேரும். அடுத்து வர சொத்து எல்லாமே குடும்பம், நண்பர்கள், ஸ்டாஃப்ஸ், பெட்ஸ், இப்படி எல்லாரையுமே அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. யாரையுமே விட்டு வைக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட பணத்துல இருந்து ₹1 கூட வேஸ்டா செலவு பண்ண நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ரத்தன் டாடாவுக்கு டாடா சன்ஸ்ல இருக்கிற ஷேர் மட்டும் இல்லைங்க, வேறையும் சில ஷேர்ஸ் இருக்கு. 2022 February 23 தான் இந்த உயில் எழுதுனது. இந்த டாக்குமெண்ட்ல 4 எக்ஸ்ட்ரா சைடும் இருக்கு. எப்பயாச்சும் தேவையான ஏதாவது மாற்றம் இந்த டாக்குமெண்ட்ல கொண்டு வரதுக்காக தான் இது. இந்த டாக்குமெண்ட் படி ஆர்கனைசேஷனுக்கு போய் சேர வேண்டிய பணம் சேரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் சேரிட்டி முடிச்சிட்டாரா, அதுக்கப்புறம் அவரோட சொத்துல 1/3 பங்கு, அதாவது அவரோட ஃபிக்ஸட் டெபாசிட், ஸ்டாக்ஸ், கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அவரோட சிஸ்டர்ஸான ஷிரின் ஜிஜிபாய் அண்ட் டியானா ஜிஜிபாய் இவங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. அடுத்தது அவரோட தம்பி 82 வயசான ஜிம்மி நேவல் டாட்டாவோட பேர்ல அவரோட ஜுஹு பங்களா, அப்புறம் ஜுவல்லரிஸ், சில்வர் ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காரு. அவரோட ஃபேமிலிக்கு எழுதி வச்சதுக்கு அப்புறம் அவரோட ஸ்டாஃப்ஸுக்கு வந்துட்டாரு. ரத்தன் டாட்டாவோட ரொம்ப க்ளோஸ் ஸ்டாஃபான மோகினியம் தத்தாக்கு அவரோட சொத்துல ஒரு பெரிய பங்கை எழுதி வச்சிருக்காராம். இது மட்டும் இல்லைங்க, அவரோட டிரைவருக்கு கூட கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அவரு சொத்துல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. டிரைவர், ஷெஃப், கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அவங்க எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பணம் எழுதி வச்சிருக்காரு. ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாரு. நண்பர்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? அவரோட நண்பரான மெஹ்லி மிஸ்ட்ரிக்கு அலிபாக் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாவே எழுதி வச்சு அவருக்கு கன்னும் கொடுத்திருக்காரு. இதுல இந்த கன்னுல .25 பிஸ்டலும் இருக்கு. இது எல்லாமே அவரோட நண்பருக்கு தான் போய் சேரும். அப்புறம் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்டான சாந்தனு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு சமயத்துல ரத்தன் டாடா கூட ஃபுல்லா சாந்தனு மட்டும் தான் இருந்திருக்காரு. அவர் படிக்கும் போது எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட் லோன் எல்லாமே எழுதி தள்ளணும்னு அவர் எழுதியிருக்காரு அந்த டாக்குமெண்ட்ல. இதுல எல்லாத்துலயுமே ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவரோட பெட்ஸுக்காக 12 லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்காராம். அவருக்கு பெட்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வளர்க்குற பெட்ஸ் மட்டும் இல்லைங்க, ரோட்ல போற அனிமல்ஸா இருந்தா கூட அவர் விட்டு வச்சது கிடையாது. அவருக்கு எல்லாரையுமே ரொம்பவே பிடிக்கும். இந்த பெட்ஸுக்காக கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் அவர் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பா சின்ன விஷயம் கிடையாது இல்லையா? அவரோட நெய்பரான ஜேக் மல்லேட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன் லோன் கொடுக்கறதா எழுதி வச்சிருக்காரு. அவருக்கு இந்தியால மட்டும் இல்லைங்க, ஃபாரின்லயும் நிறைய ஷேர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் இருக்கு. அது இல்லாம அவரோட வாட்சஸ் கிட்டத்தட்ட 65 வாட்சஸ் அவருக்கு இருக்கு. பிராண்டடான வாட்சஸ் அவருக்கு இருக்கு. இதை பத்தியும் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. இப்படி அவரோட சொத்து எல்லாமே எங்க போய் சேரணும்னு கரெக்டா பிளான் பண்ணி தான் வச்சிருக்காரு. 90ஸ்ல டாடா சன்ஸோட சேர்மனான ரத்தன் டாட்டாவுக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஒரு பெரிய அளவுல ரத்தன் டாட்டா எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் சேர்மனா இருந்து அதுக்கப்புறம் 2012 அதாவது அவருக்கு 75 வயசு இருக்கும்போது இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எல்லாமே விட்டு அவர் ரிசைன் பண்ணி வந்துட்டாரு. நம்ம கவர்மெண்ட் 2000 அவருக்கு பத்மபூஷன், 2008 பத்ம விபூஷன் இப்படிலாம் கொடுத்து ஆதரிச்சிருக்காங்க. ரத்தன் டாடா எப்பவுமே நம்ம மனசுல ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கும். இனிமே வரப்போற ஜெனரேஷனுக்கும் அவர் கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருப்பாரு.